அனைவருக்கும் வணக்கம். விவசாயத்தையே தங்களுடைய வாழ்க்கை தொழிலாக கொண்டிருக்கக்கூடியவங்கள கண்டிப்பாக கையெடுத்து கும்பிடணும். உணவு இல்லைன்னா 2 நாளைக்கு மேலே நம்மளால் உயிரோடு வாழ முடியாது. என்ன தான் படித்து நிறைய பட்டங்கள் வாங்கினா கூட நம்முடைய அரைச்சான் வயிறு நிரம்பினா மட்டும்தான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். மழை, காற்று, வெள்ளம் அப்படின்னு பல பிரச்சனைகளால் தங்களுடைய பயிர்கள் அழிந்து விவசாயிகள் நிறைய பேர் நஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் விவசாயம் மேலே ஆர்வம் ஏற்பட்டும், இயற்கை சூழல் மீது ஆர்வம் ஏற்பட்டும் இன்றைக்கி நிறைய பேர் வீட்டு தோட்டம் மாடித்தோட்டம் செஞ்சிட்ருக்காங்க. அதுபோல் சின்னதாக ஒரு ஆசை ஏற்பட்டு தான் நான் இன்றைக்கி மாடித்தோட்டம் போட்டுட்ருக்கேன். ஏன்னா வீட்டு தோட்டம் வைக்க பெரிய அளவில் இடம் கிடையாது. இதில் நான் அடுத்த 6 மாதத்துக்கு தேவையான மீன் நம்மளை தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீன் மார்க்கெட்டில் போய் மீன் கட் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டேன். எந்த ஒரு காசு வாங்காமல் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே கவரில் அள்ளி கொடுத்தாங்க. 4 கிலோ நாட்டு சர்க்கரையும் போட்டு ஊற வச்சாச்சு. எங்கள் வீட்டு குட்டி பூனைகளெல்லாம் சூப்பராக வளர்ந்துட்டுருக்காங்க. எங்கள் குழந்தைகளுக்கு அதை விளையாடுறதே பெரிய பொழுதுபோக்காக போய்கிட்டு இருக்கு. நவம்பர் முதல் பிப்ரவரி வரைக்கும் நல்ல குளிர்காலம் இருக்கும். நமக்கு நல்ல முட்டைக்கோஸ் வரும். இப்போ விதை போட்டோன்னா அந்த டைம் அறுவடை செய்ய சரியாக இருக்கும். மாடி தோட்டத்தில் சீசன் பார்த்து விதைகள் போட்டோன்னா பெரிய அளவில் நமக்கு தோல்விகள் வராது. முட்டைக்கோஸ் விதை பார்த்திங்கன்னா கடுகு சைஸில் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப ஆழமாக போடக்கூடாது. ஜஸ்ட்டு விரலால் ஒரு அழுத்தி போட்டு மூடி விட்டால் போதும். இப்போது மழை அடிக்கடி பெய்கிறதுனால மழை தண்ணி பட்டு இந்த விதை பார்த்திங்கன்னா மண்ணோட ஆழத்தில் போயிடும். அப்படி போகாமல் இருக்க விதை போட்டு முடிச்ச உடனே தண்ணியை விட்டுக்கிட்டு நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டால் கவர் பண்ணி விட்டுறலாம். இது முளைக்கிறதுக்கு ஒரு 12 டேஸ் கிட்ட ஆயிரும். நைட்டு மழை பெஞ்சால் கூட டே டைம் பயங்கர வெயிலாக இருக்கிறதுனால நாம் கவர் போட்டு மூடி வைக்கும்போது விதைகள் பார்த்திங்கன்னா வெயிலின் தாக்கம் பட்டும் வீணாகாது. கடையில் 20 ரூபா கொடுத்தா ஒரு கட்டு காராமணி கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு கட்டு காராமணி பறிக்கணும் அப்படின்னா 1.5 மாதம் வெயிட் பண்ணணும். ஆனால் அதே நேரம் நம்ம கையில் விதை போட்டு தண்ணி விட்டு அது வளர்ந்து அதில் காய் பறிக்கும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு விலையே மதிப்பிட முடியாது. அந்த அளவுக்கு விலை மதிப்பற்ற ஒரு சந்தோஷம்தான் அது. மாடி தோட்டத்திலே வீட்டு தோட்டத்திலே நாம் ஒரு செடி வச்சு நல்லா காய் எடுக்கணும்னு நினச்சோன்னா நாம் கண்டிப்பாக இந்த காராமணியை ட்ரை பண்ணலாம். நிஜமாகவே பெரிய அளவில் மாடி தோட்டம் பண்ணுறவங்கள கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா தரையில் வைக்கக்கூடிய செடிகளை விட மாடியில் வைக்கக்கூடிய செடிகளுக்கு பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். மாடித்தோட்டம் சிறந்ததா வீட்டு தோட்டம் சிறந்ததா அப்படின்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். விவசாய நிலம் இருந்தால் விவசாயம் செய்ய அதுதான் ஏற்றது. விவசாய நிலம் எல்லாம் கிடையாது, ஒரு வீடும் கொஞ்சம் இடமும் இருக்குது அப்படின்னா வீட்டு தோட்டம் சிறந்தது. வீட்டை சுற்றி இடமே இல்லை அப்படின்னா மாடித்தோட்டம் சிறந்தது. வீடும் இல்லை, இடமும் இல்லை, மாடியும் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ண தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. நல்லார் ஒருவர் உளேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை என்ற வள்ளுவரின் வாக்குப்படி வாழ்றவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இவங்க 2 பேரும் நல்லாவே கண்முழிச்சிட்டாங்க. பூனை வேணும்னு எங்கள் குழந்தைங்க ஆசைப்பட்டதுனால தான் அப்படி ஒரு வாய்ப்பு அவங்களை ஏற்படுத்தி கொடுத்தோம். ஆனால் இந்த அளவுக்கு பூனை நேசிப்பாங்கன்னு நாங்களே எதிர்பார்க்கல. தூக்குறதும் கொஞ்சுறதும் பத்திரமா பார்த்துக்கிறதும் சாப்பாடு வைக்கிறதும் எல்லாமே எங்கள் குழந்தைங்க தான். என்ன இவ்வளோ இருட்டாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? பெரும்பாலான நாட்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 7 o'clock மேலே தான் டைம் கிடைக்குது மாடிக்கு போய் தோட்டத்தை பார்க்குறதுக்கு. புதுசாக செடி நடுறது, மண்கலவை, இப்படி எந்த வேலையும் செய்யாட்டா கூட மாடிக்கு சும்மா சுற்றி பார்த்து ஒவ்வொரு செடிகளாக பார்த்துட்டு வரவே 1 hour ஆகிடுது. நாட்டு வீணாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ பேக்கில், அதாவது கீரை க்ரோ பேக்கில் வச்சு வெள்ளரிக்காய் செடியிலேயே நிறைய வெள்ளரிக்காய் வந்துருச்சு. தினம் ஒரு வெள்ளரிக்காய் கிடைச்சாலே சந்தோஷம்தான். நம்மோட மன திருப்திக்காக ஒரு மாடித்தோட்டம் வைக்கும்போது அங்கே நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஒரு பொருள் கிடைக்கும்போது அதோட சந்தோஷமே தனி தான். ஒத்தக்காய் அறுவடை செஞ்சால் கூட வீட்டில் கொண்டு வந்து எல்லார்ட்டையும் பெரிய பில்டப் காமிக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதா சூப்பர் சூப்பர்னு நம்மளை வேறு என்கரேஜ் பண்ணுவாங்க. அது நமக்கு இன்னும் ரொம்ப பூஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம குழந்தைகளை கூட வச்சு பண்ணும்போது அவங்களுக்கும் இந்த விவசாயம் மேலேயும் இயற்கை மேலேயும் கொஞ்சம் ஆர்வம் வரும். பூத்தொட்டியில் வச்சு சுரக்காய் அறுவடைக்கு வந்துருச்சு. இன்றைக்கி அதை அறுவடை பண்ணிடலாம். என்னோட குழந்தைங்க 2 பேர் தான் இன்றைக்கி இது ரொம்ப ஆர்வமாக கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாள் நான் வளர்க்கக்கூடிய ட்ராகன் ஃப்ரூட் செடியிலேருந்து ஒரு கிளை உடஞ்சிருச்சு. எப்படி உடச்சின்னு தெரியலை. அந்த கிளையை தூக்கி போட மனசு வரல. சரி நாம் நட்டு வச்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு க்ரோ பேக்கில் நட்டு வச்சேன். சூப்பராக துளுர்த்து வந்துக்கிட்டு இருக்கு. இத்தனைக்கும் நான் ரொம்ப குட்டி செடியாக வாங்கி வச்சு 5 மாதம் தான் ஆகுது. அதோட கிளை தான் இது. அக்காவும் தங்கச்சியும் நீ பிடிச்சிக்கோ நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ நான் தான் கட் பண்ணுவேன் நீ தொடாது அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னு தெரியாது. திடீர்னு சண்டை வந்துடும். அவங்கள வச்சு இந்த காய்களை கட் பண்ணும்போது தான் மறுநாள் ஸ்கூலுக்கு தைரியமாக அனுப்ப முடியும். நீ கட் பண்ண காய் தானே அப்படின்னு. எங்கள் பிள்ளைங்க எங்கே வந்தாலும் இந்த ஜூலி போய் ஓடி வந்துடும்.
இது போல் மாடிக்கும் ஓடி வந்துடுச்சு. இந்த பூனையே எங்கள் பெரிய பாப்பா கொஞ்சம் அழகே தனிதான். அவள் கொஞ்சினா அப்படின்னா பூனையே கண்ணு மங்கி சொக்கி போய் அப்படியே சுகமாக உட்காந்துருக்கும். இந்த இரவு நேரத்தில் பூத்த பூக்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். நான் ரசிக்கக்கூடிய பூக்கள் யாரோ ஒருத்தங்க ரசிக்கலாம் இல்லையா, அதுக்காகத்தான். இந்த இருட்டில் கெத்தாக பூத்து நிற்கக்கூடிய நாட்டு ரோசா தனி அழகு தான். அது என்னவோ நாட்டு ரோஜாக்களுக்கு இருக்கக்கூடிய வாசனை வேறு எந்த ரோஜாக்களுக்கும் கிடையாது. பூவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரசிப்பாங்க. ஒரு சிலருக்கு செடியில் விட்டு ரசிக்க பிடிக்கும். எனக்கு அந்த பூவை பறித்து கடவுளோட காலடியில் கொண்டு வச்சு பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தரோட சிந்தனைகளும் வேறு வேறு இல்லையா. என்னோடய சிந்தனை என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த உலகத்தில் பிறப்பெடுத்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு காரணம் உண்டு. அதுபோல் பூக்களுடைய பிறப்புக்கு காரணம் பார்த்திங்கன்னா, ஒன்றே நாம் அதை அணிஞ்சுக்கணும், இல்லை அப்படின்னா கடவுளுக்கு அதை சூடணும். அப்போ தான் அந்த பூவோட பிறப்புக்கு ஒரு அர்த்தம்னு நினைப்பேன். கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய பூக்கள் பூத்தா நண்பர்களுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கிறது. பூக்களை ரசிக்கிறவங்க தான் நல்ல கவிஞனாக மாறி இருக்காங்க. நம்ம தோட்டத்தில் 10 ரோஜா பூக்களை பார்த்தா போதும், என்னவோ எனக்கு 10 மெடல் வாங்கின மாதிரி சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக செடி வைக்கிற எல்லோருக்கும் இப்படி தான் சந்தோஷம் இருக்கும். வாழைப்பழ தோல் கரைசலும் கடலை புண்ணாக்கு கரைசலும் கொடுத்து வந்தாலே ரோஜா செடியில் நிறைய பூக்கள் நம்ம பறிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரோஜா பூ பிடிக்காதவங்களே இந்த உலகத்தில் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு முள் செடியில் அழகான ரோஜா பூ, கடவுளோட படைப்பே ஒரு அதிசயம்தான் இல்லையா. இந்த ரோஜா பூ நமக்கு என்ன வாழ்க்கை பாடம் சொல்லித்தரது தெரியுமா? வெற்றி எனும் அழகை எட்ட வேண்டுமென்றால் பிரச்சனை, வலி, வேதனை போன்ற முட்களை முயற்சியால் வென்றுவிடுங்கள் அப்படின்னு தான் சொல்லுது. எங்கள் சின்ன பாப்பா அவங்களுக்கு விளையாட வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கொத்து இட்லி பூவும் பறிச்சுக்கிட்டாங்க. எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் பூ பூக்கணுன்னா இட்லி பூவை வளர்க்கலாம். இது நீட்ட சுரைக்காய். நம்ம உணவில் சுரைக்காய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சுரைக்காயில் அதிகப்படியான நீர்ச்சத்து இருக்குது. இந்த நீர்ச்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை குறைக்கும். மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு கண்டிப்பாக வாரம் ஒரு முறை ஏதாவது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரிசி மற்றும் காய்கறி கழுவின தண்ணியும் கஞ்சி தண்ணி சேர்த்து 5 நாள் புளிக்க வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா மக்க வச்ச காய்கறி வேஸ்ட்டோட தண்ணி அப்படி ட்ரேயில் சேவாகி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி சேர்த்து என்னோடய செடிகளை தரப்போகிறேன். இது ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு ஃபெர்டிலைசர். இந்த ஃபெர்டிலைசர் 1/2 டம்ளர் கிடைச்சாலே செடிகளுக்கு பயங்கர ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். பச்சை 4 தக்காளி செடியுமே நல்ல வேகமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. பூக்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. இரவு நேரத்தில் நிலா வெளிச்சத்தில் என்னுடைய மொபைல் டார்ச் லைட் வெளிச்சத்தில் உன்னை பார்ப்பது கூட ஒரு அழகு தான். வழுதனங்காய் செடியில் தொடர்ந்து காய்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த காய்களுக்கான பெயர் காரணம் தெரிஞ்சா நல்லா இருக்கும். இயற்கையான முறையில் கலரிங் செய்ய மற்றும் ஹேர் டைக்கு மருதாணி அப்படின்னு விளம்பரப்படுத்திக்கலாம். சாட்டை அவரை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் சந்தோஷமாக வளர்க்கக்கூடிய இந்த அவரையில் பிஞ்சு விட்டுருக்கு. பிஞ்சே பெருசாக தான் இருக்குது. பார்க்கலாம் காய் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த அவரைக்காய் எப்படி இருக்குன்னு. நிஜமாவே எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த காய் வளர்க்குறது. எப்படி இருக்குன்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். பூச்செடிகளின் பூக்கள் மட்டும் அழகு இல்லை, சில காய்கறி செடிகளின் பூக்கள் கூட அழகு தான். செடியோட எல்லா பக்கங்களிலிருந்தும் நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அங்கங்கேயே வளர்ந்துருக்கக்கூடிய சோப்பு தண்டு கீரையை நான் எடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு நாள் கூட்டு சரியாக இருக்கும். இப்போ அதுதான் செய்ய போகிறேன். ஒரே ஒரு கீரையை மட்டும் நாம் கட் பண்ணாமல் அதில் விதைகள் வர வரைக்கும் முத்த விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வம்சத்தையே நம்ம வளர வச்ச பெருமை கிடைக்கும். அதிலிருந்து விதைகள் விழுந்து தானாகவே மாடித்தோட்டம் முழுக்க நமக்கு கீரைகள் கிடைக்கும். ஒரு பரம்பரையை வாழ விட்ட பெருமையும் கிடைக்கும், நம்ம வீட்டுக்கு தேவையான கீரையும் கிடைக்கும். கொலஸ்ட்ராலில் குறைக்கக்கூடிய கோவக்காயை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் நம்ம மாடியில் வச்சிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து காய்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிஜமாகவே கோவக்காயெல்லாம் நம்ம வீட்டில் பறிக்கிறோமா அப்படின்னு ஒரு முறை நம்ம நினச்சிட்டோன்னா நம்மளை நாமளே பாராட்டிக்கலாம். நல்லவங்க வளர்த்தாலும் கெட்டவங்க வளர்த்தாலும் யார் வளர்த்தாலும் பூக்கள் தங்க மனத்திலிருந்து மாறுவது கிடையாது. இவை எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்குது இல்லையா. சுரைக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணிடலாம். இன்னைக்கு நல்ல வேகமான வளர்ச்சி, 5 நாள்லேயே 1 அடி சைஸுக்கு வளர்ந்துடுறாங்க. கொடி காய்கறிகளுக்கு ஆடுயர பந்தல் போட்டால் அட்டகாசமாக காய்க்கும். என்ன மாதிரி முடிஞ்ச அளவு காய்கறி இழுத்து கட்டினா கூட ஏதோ கொஞ்சம் காய்க்க தான் செய்யும். ஒரு நாள் கூட்டு ஒரு நாள் சாம்பார் அப்படின்னு இவங்கள ருசி பார்த்துட வேண்டியதான். மறுநாள் இன்னொரு வெள்ளரிக்காய் பிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. பிஞ்சு மனசு பார்க்குறதுக்கெல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி பிஞ்சு வெள்ளரிக்காயை பார்த்தா எனக்கு ஒவ்வொரு நாளும் சந்தோஷம்தான். ஒரு வெள்ளரிக்காய் கிடைச்சா கூட 4 பங்கு வச்சு 4 பேர் சாப்பிட்ருவோம்.
போட்ட ஸ்வீட் கார்ன் விதைகள் எல்லாமே 3 நாளில் முளைச்சிருச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வருஷம் இது என்னோட புது முயற்சி. வெற்றி என்பது என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தங்களை வெற்றி கொள்வது கிடையாது. நம்மோடைய லாஸ்ட் டைம் சக்ஸஸை விட இன்னும் பெட்டரான சக்ஸஸை நெக்ஸ்ட் டைம் கொடுக்கறது தான். இது என்னோட சொந்த கருத்து கிடையாது. பல புத்தகங்களை நான் படித்த கருத்து, என் மனசில் ஆழமாக பதிஞ்ச கருத்து. மீண்டும் அடுத்த வாரம் பேசுவோம். நன்றி, வணக்கம்.